துன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நியாயத்தை புண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவிக்கும் பரிசுத்தவானுக்கும் நியாயத்தை புண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, வெள்ளாட்டுக்கடா சோத்திரம் ஓ கர்த்தருடைய பிள்ளைகளே, செம்மறியாடு வெள்ளையாடு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதி அநீதி உண்மை பொய் பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாது ஜபம் இல்லாதது ஆத்துபாரம் இல்லாதது வேத தியானமே படிக்கத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றையும் அறிகிற கர்த்தர். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. செய்த நன்மைகள் ஏராளம். உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்குது. கர்த்தர் பிள்ளைகளே, நல்ல சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பிள்ளைங்க பலவீனப்பட்டிருக்கிறீங்க, எவ்வளோ பிள்ளைங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் அழுது ஜெபிக்கணும். என்னால் முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியல. ஏன் என்னால் முழங்கால் பட்டி ஜெபிக்க முடியல? இந்த கால் தப்பான பாதைக்கு போச்சு, இந்த கால் தப்பான இடத்துக்கு போச்சு, நீங்கள் முட்டி போட்டுனால ஜெபிக்க முடியல. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. ஆவியான் வெள்ள ஐயா முழங்கால் பட்டி ஜெபிச்சியே, ஆவியில் நிரம்பினியே, அந்நிய பாஷை பேசினியே, இப்போ அதெல்லாம் எங்கே போச்சு? எங்கேயோ தொலைந்திருக்கிறோம். நீ நான் எங்கேயோ தொலைந்திருக்கிறோம், தூரமாக போயிட்டோம். ஆண்டவரை அரவணைக்காம, ஏசப்பாவை பார்த்து பிடிக்காம வேறு எதையோ பிடிச்சிங்க பார்த்தீங்களா? வேறு ஏதோ தேடுறீங்க பார்த்தீங்களா? இன்றைக்கி போராட்டங்கள் ஒரு சரீரத்தில் வியாதிகள் பலவீனங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடாத்து மட்டும் சொல்ல, வியாதிகள் பலவீனங்கள் பல காலத்தில் வருகிறது. ஆனால் நான் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தரை தேடாமல் நீ அசுசியாக இருந்தா, நீ சுத்த குலைச்சலாக இருந்தா, உன் சரீரத்தில் பல நோய்கள் வரும். இதுக்கு சந்தேகமே கிடையாது. 70 வயசு தாண்டிச்சு பாஸ்டர், 70 வயசு தாண்டிச்சு, இயற்கையாகவே எல்லா பலவீனம், அது தப்பு இல்லை. ஆனால் 70 வயசுக்குள்ளாகவே சரீரத்தில் பல தடுமாற்றங்கள். ஏன் சரீரத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறோம்? இந்த ஆண்டவர் கொடுத்த ஆழத்தை அசுசிப்படுத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம் தொடலை, வேறு யாரோ இந்த சரீரத்தை தொடராங்க. பிரச்சனை உனக்கு தான், ஏசப்பாக்கு இல்லை. பிரச்சனை எனக்கு தான். என் சரீரத்தை ஏசப்பா தொடணும், அப்படி கரம் தொடணும். அதை தொடாமல் ஒரு அந்நிய மனுஷன், யாரோ ஒருத்தன் உன் சரீரத்தை அசுசிப்படுத்துகிறான். பிரச்சனை யாருக்கு தெரியுமா? ஏசப்பாக்கு இல்லை, உனக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்திகரிக்கப்படணும் ஐயா, சபை கழுவப்படணும். அல்லேலூயா. உன் சிந்தனை கழுவப்படணும், உன் யோசனை கழுவப்படணும். பயபக்தியோடு சபைக்கு வரணும். ஒரு டைம் பாஸிங்காக பொழுதுபோக்குக்காக அல்ல. இது ஒரு சர்க்கஸ் கூடாரம் அல்ல சபை. உன் பாவத்தை நீ அறிக்கை செய்யணும். எவ்வளோ பாவத்தை நான் செஞ்சிட்டேயா, நேற்று வரைக்கும் நான் செஞ்சிட்டேன், தப்பி போயிட்டேன், தப்பான பாதையை போயிட்டேன், கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட அவகாசம் வச்சு எங்கள் அப்பா அம்மா நல்லா தானே வளர்த்துறாங்க, என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே, நல்லா தானே படித்தேன், ஸ்கூலுக்கு போனேன், நல்லா தானே இருந்தேன். ஆனால் இந்த பாவத்தை நான் இன்றைக்கி அடிமையாயிட்டேன். யார் காரணம்? ஏசப்பா இல்லை, உங்கள் அப்பா அம்மா இல்லை, நீ எடுத்த முடிவு. கைத்தட்டுங்க பார்க்கலாம். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு உயிருள்ளவரே நீன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரே நீன் புகழ் பாட வேண்டும். தூயாதே, நல்ல கை தட்டி உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே, தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு உயிருள்ளவரே நீன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு தூயாதே, சொல்லுங்க சொல்லுங்க. தூயாதே, தூயவரே, உமது
பாவ நோய்களையும் மாற்ற அவரால் முடியும். ஏசப்பா ஒண்டியந்தான் உன் பாவ விமோசனத்துக்கு, வேறு யாரும் கிடையாது. நான் 1000 கிலோமீட்டர் நடந்து போகிறேன், மொட்டை அடிக்கிறேன், கொட்டை கட்டுறேன், முட்டி போட்டு நடக்கிறேன், பலி செலுத்துகிறேன், எதுவுமே உன் பாவத்தை மன்னிக்காது. நீ இருந்த இடத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை, உமக்கு தெரியும், வெளியே சொல்ல முடியாத பாவம், பயங்கரமான பாவம், என் பாவத்தை மன்னிங்க நீ சொல்லி உட்காந்து இடத்துல வீட்டிலையோ காட்டிலையோ தெருவிலையோ சபையிலோ உட்காந்து ஜோமனாலே போதும். நீ எங்கே அலையும் தேவையில்லை, காஷ்மீர் இல்லை, கங்கைக்கு போகத்தில்லை, ராமேஸ்வரத்துக்கு போக தேவையில்லை, வெளி தேசத்துக்கு போகத்தில்லை. உன் பாவ விமோசனத்துக்கு உட்கார்ந்ததுலேருந்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க. தாவீது கொடூரமான பாவம் செய்தான், தாவீது கொடூரமான செய்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்நிய மனைவி எடுத்துக்கொண்டான், கொலை செய்ய முயற்சிக்கப்பட. எந்த கோயிலுக்கும் போல, எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கும் போல ராஜா உட்கார்ந்திருந்தே ஜெபம் பண்ணார், என் பாவத்தை மன்னிங்கப்பா. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இங்கேருந்து நான் வேளாங்கண்ணிக்கு போகிறேன், திருப்பதி பழனிக்கு போகிறேன், ராமேஸ்வரத்துக்கு போகிறேன், அங்கே வட இந்தியாவுக்கு போகிறேன். எதுக்கு பதில் போகிறீங்க? நான் செய்த பாவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் அல்ல, என் பாவ விமோசனத்துக்கு போகிறேன். எங்கே ஒன்றும் விடுதலை கிடைக்காது. ஆண்டவர் பைபிள் சொல்லுது, உன் வாயினாலே நீ அறிக்கை செய், உன் வாயினாலே நீ அறிக்கை செய்தா கர்த்தர் உன் பாவத்தை உன்னுடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமாய் கர்த்தர் உன் செய்த பாவத்தை மன்னிக்கிறார். முதுகுக்கு பின்னால் நீ செய்த பாவங்களை கர்த்தர் எரிந்து போடுகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் கோடிக்கணக்கான மக்களை கண்களை சுத்தம் கூட்டாட்டம் பண்ணிருக்கிறான். அல்லேலூயா. சாத்தான் என்ன பண்றான்? பிசாசானவன் அநேக மக்களை கண்களை குருட்டாட்டம் பண்ணி கர்த்தரை தேடாமல் உண்மையான வழிபாட்டுக்கு வராமல் உண்மையான வழிசலுக்கு வர எங்கெங்கேயோ ஜனங்களை ஆளை வைத்து கொண்டிருக்கிறான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்க பதில். இஸ்ரவேல் ஜனங்க சிதறடிக்கப்பட்டாங்க, யூத ஜனங்க சிதறடிக்கப்பட்டாங்க. பைபிளில் எவ்வளோ பைபிள் கலெக்ஷன் படிக்கிறீங்க, ஆனால் கேட்டால் உங்களுக்கு பதில் தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்கணும், இஸ்ரவேல் ஜனங்க சிதறடிக்கப்பட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் அவர்களை கர்த்தர் அந்நிய ராஜாக்கு கையில், அசிரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதே யூத ஜனங்க சிதறடிக்கப்பட்டாங்க, அவனை நேபுகாத்நேசர் கையில் கொடுத்தாங்க. ஏன் ஜனங்க சிதறடிக்கப்பட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்க யார்? ஆண்டோடைய சொந்த ஜனங்க. இப்போ நீ நான் எப்போ ஏசப்பை கும்பிட்றோம், ஏசப்பா மீனும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சிதறடித்தார், சொந்த ஜனங்களை சிதறடித்தார், அலைய விட்டார். ஏன் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க? கர்த்தர் விட்டு தூரமாக வெளிக்கு போயிட்டாங்க, தெய்வத்தை வணங்காமல் பல விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாகாலுக்கு தூபம் காட்டினாங்க, பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, வேசித்தனம் பண்ணிட்டாங்க, குடி மதுபானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டான்ஸ் ஆட போயிட்டாங்க. எல்லாமே உள்ளே வந்துடுச்சு. பார்த்து பார்த்து இழைத்து போய், ஏசப்பா நீங்கள் திருந்த மாட்ட சொல்லி அந்நிய ராஜாக்கு கையில் ஒப்பு கொடுத்தார். அந்த ராஜா அவன் சாதாரண ராஜா கிடையாது, அவங்கள கொடுமைப்படுத்தினான். ஏசப்பா புள்ளியாக இருக்கும்போது சபை, ஆலயம், ஜெபம், ஆண்டுடைய பிரகாரம் சமூகம், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். ஆனால் ஆண்டவரை விட்டு நீ என்னைக்கு தூரமாக விலகி போருக்கிறியோ, இந்த தெய்வம் சரியில்லை, ஏசப்பாட்ட வந்த ஒரு அற்புதம் நடக்கலன்னு பல தெய்வத்திட்ட அவங்க சொல்கிறாங்களே, இங்கே சொல்கிறாங்களே, அந்த சர்ச்சைக்கு போகலாம், அந்த கோயிலுக்கு போகலாம், உனக்கு எங்கே போனாலும் விடுதலை கிடைக்காது. நான் சொல்லுகிறதெல்லாம் கட்டுக்கதையல்ல, சத்தியம். ஜனங்க சிதறிக்கப்பட்டாங்க. நீங்கள் நிறைய பேர் சபைக்கு வரல, நான் பார்க்குறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டு நாள், இந்த நாளை திருடிட்டு எங்கேயோ போகிறாங்க, எங்கேயோ அலையிறாங்க. தப்பாக நினைக்காதீங்க. ஜனங்களை கத்த சிதறடிக்கிறோம். நான் ஆவியில் நான் உணர்ந்த காலையில், ஏன் அப்பா நிறைய ஜனம் இன்றைக்கி காலையில் சபையில், அப்போ எனக்கு ஆண்டு இந்த காலத்து ஜனங்க சிதறடிக்கப்படுறாங்க. ஏன்? உள்ளுக்குள்ள பாவம், உள்ளுக்குள்ள மனுஷனை பிரியப்படுத்த காரியம், ஆண்டவரை அசட்டை பண்ணிட்டு சொந்தக்கார பந்தக்கார திருப்பிப்படுத்துகிற காரியம், இதெல்லாம் ஆவியில் நான் யாருமே கேட்கல. காலையில் பாப்பா இல்லையாங்கண்ணி கலையரசி பாப்பா ஃபோன் பண்ணி, அப்பா ஐயா எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு ஒன்றுக்கு பையில் வீங்கிடுச்சு பாஸ்டர், என்ன செய்து ரொம்ப வீக்கம், துடிக்கிறார் பாஸ்டர், மருத்துவமனைக்கு குன்மோமா, வயசானவர், அவர் பாருங்கள் ஏற்கனவே நிறையா அவருக்கு பிரச்சனை, போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்களோ நாங்கள் ஜெபிக்கிறோம்,
அதுபோல் தவிர்க்க முடியாத காரியம். இன்றைக்கி அவங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, கலையரசி அவங்க அப்பா ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்க, பரவாயில்ல. ஆனால் ஒன்றுமே நல்ல சரி சுகம்பலம் கொடுத்துருக்காரு. நீ எங்கே இருக்கிற? இன்றைக்கி உங்களையும் என்னை பார்த்து கர்த்தர் கேட்குறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிற? இன்றைக்கி நிறைய ஆதாம் ஏவாலாம் மஞ்சிட்டு விட்டாங்க, சபை விட்டு காணலை. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. 6 நாள் உன் வேலை, 7ஆம் நாள் எந்த வேலை இருந்தாலும் ஏசப்பா அதில் உட்காரணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை திருடிட்டிங்கன்னா 7 நாள் உங்களுக்கு பிரச்சனை தான். நான் சொல்லலை, நான் அனுபவித்த காரியம். நாங்களும் உங்களை விசுவாசிப்போல் அனுபவித்த காரியம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் சபையை மிஸ் பண்ணிவிட்டு மற்ற எந்த காரியம், சொந்தக்காரன் பந்தக்காரன், அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன், கல்யாணம் காட்சி சோத்திரம், அந்த டான்ஸு இந்த டான்ஸு அங்கே இங்கேனா பிரச்சனை. ஏசப்பா உனக்கு தான். ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரமாவது 2 மணி நேரம் நீ தேவனோட ஆழத்தில் உட்கார்ந்துட்டு பிறகு தான் என் வேலையை தொடங்குவேன். நான் இன்னொன்று பார்ப்பேன், ஏசப்பா விட ஒரு விஐபி யாரும் இல்லை. கை கொடுத்து சொல்லுங்க பக்கத்தில், ஏசப்பா விட சொல்லுங்கள் ஒரு விஐபி. கை கொடுங்க. ஏசப்பாவை விட ஒரு விஐபி உங்களுக்கு யாரும் கிடையாது. அல்லேலூயா. ஏசப்பா விட எங்கள் பாஸ்டர் கூட விஐபி இல்லை இந்த உலகத்தில். ஏசப்பா விட மோடிஜி கூட முக்கியம் இல்லை. ஏசப்பாவை விட ஜோசப் விஜய் பிரதமர் முதலமைச்சர் அவர் முக்கியம் இல்லை. ஏசப்பா விட ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஏசப்பா. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஏசப்பா. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வேலையை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை சபை விட்டு நான் சம்பாதிக்கலாம், பை நிரம்போ, ஆனால் ஓட்ட பாக்கெட்டில் போட்ட மாதிரி இருக்கும். உணர்றீங்களா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகலாம், தப்பு இல்லை. சபையை கட் பண்ணி வேலைக்கு போகலாம். 2000 ரூபாய் தரேன், 1000 ரூபாய் தரேன், பணம் பாக்கெட் பைய நிரம்போ, ஆனால் ஓட்ட பாக்கெட் என்ன பிரயோஜனம்? உணரணும் தேவ பிள்ளைகளே, நீங்களாம் குழந்தைகள் அல்ல, வளர்கின்ற விசுவாசிகள். சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். உங்களை பார்த்தா ஜனங்களுக்கு தெரியும், இவங்க ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாங்க, இவங்க ஞாயிற்றுக்கிழமை சபையை விட்டுட்டு வரமாட்டாங்க. சபை முடிஞ்சுதான் அப்படி ஒரு முத்திரை பேர் உங்களுக்கு வாங்கணும். உங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா உங்கள் வீடு பூட்டி இருக்கணும். இருக்குதுங்களா? யார் வீடு பூட்டி இருக்குது? நிறைய வீடு திறந்துருக்குது. நீ இப்போது நான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக்குறேன், நான் அடுத்த வர சபைக்கு கணவனும் மனைவி அமுச்சிட்டு பிள்ளைங்க உட்காந்துக்கிறாங்க, பிள்ளைங்களை அமுச்சிட்டு அப்பா அம்மா உட்காந்துக்கிறாங்க, புருஷனையும் பிள்ளைங்களை வச்சு மனைவி உட்காந்துக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்கள் டோர் லாக். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம். இருக்கிறீங்களா? இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லுகிற உபதேசம். நீங்களாம் குழந்தைகள் இல்லை, 20 வருஷம் விசுவாசிகள், 15 வருஷம் விசுவாசிகள். அல்லேலூயா. கையை தட்டுவோமா? ஒரு ஜெப விண்ணப்பம். அண்ணா நகர் அருமையான காந்தி அந்தோனி மேரி, அது காந்தியுடைய அப்பா தியாக அவர்கள் மறைந்து 1 வருடம் ஆகிறது. அதாவது அந்தோனிமா அவங்க மாமனார் 22 செவ்வாய்க்கிழமை அவர் ஒரு ஷோ நினைவாள். அதனால் அந்த குடும்பம்லாம் ஆறுதல் தேர்தல்படுத்தணும். அருமையான காந்தி அந்தோனி மேரியுடைய காந்தியுடைய தகப்பனார், அந்தோனி மேரியுடைய மாமனார், இவங்க மறைந்து நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பம். 80 வயசு மேலே அவர் மரித்தார். முழு குடும்பமும் ஆண்டுகள் கொண்டு வரணும். இவங்க கர்த்தர் அன்பில் கடந்து வரணும். அந்த குடும்பத்தை ஆற்றுமணி தேற்றுமணி இதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நோய்வாய்ப்பட்ட பலவீனப்பட்ட மக்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பலவீனப்பட்ட மக்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்க முடியாமா? பல பதற்றங்கள், குழப்பங்கள், வீணான சிந்தைகள்லாம் அகற்ற முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கையை தட்டுங்க பார்க்கலாம். உற்சாகமாய். அருமையான வெறியூர்லேருந்து சகோதரர் கிருஷ்ணர் கொஞ்சம் ஏந்திரிங்க. ஐயா ஏந்திரிங்க. வெறியூர்லேருந்து வந்திருக்காரு, கொஞ்சம் ஏந்திரிங்க. அவங்களுக்கு ஜெபி, அவங்க விசுவாசிக்கலாம். பாப்பா ஏந்திரிமா. வெறியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போய்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கணும். அல்லேலூயா. அவங்க கர்த்தருக்காக புதுசாக. நீ எங்கேருந்து வரீங்க? சௌரியாப்படு. நீங்கம்மா? நீங்கள் பொருளூர். எல்லாரையும் கர்த்தர் ஆசி. இங்கே வந்திருக்கிற புதிய விசுவாசிகள், அவங்க வெறியில் வந்திருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ஏதோ ஒரு சபைக்கு போயிருக்கிறாங்க, உங்கள் சூழ்நிலைக்கான வந்திருக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கணும். அல்லேலூயா.
ஐயா செய்கிற விவசாயம், அவங்க மனைவி, பிள்ளைகள், மகள் எல்லாரையும், அதே பொருள் வந்துக்கிற அம்மா, சௌரியம் வந்துக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். உட்கார்ந்து கொண்டிருக்க உங்களையும், நின்று கொடுக்குற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்படியாக. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லா ஜெபம் பண்ணுங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம். ஐயா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கண்ணோக்கி பாருங்கப்பா. சோதரம் சோதரம் சோதரம். காட் பிளஸ் யூ. உட்காருங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பு. வருகிற செவ்வாய்க்கிழமையில ஞாபகம் வச்சுங்க. வருகிற செவ்வாய்க்கிழமை நம்ம சபையில் ஒரு ஊழியர் கூடுகை காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் வானாபுரம், சங்கரபுரம் எல்லா பாஸ்டர் சேர்ந்து இங்கே ஒரு ஜெபம் நடத்த போகிறாங்க. அதுக்கு தேவ செய்தி கொடுக்க பெங்களூர்லேருந்து ஒரு ஊழியக்காரர் வரார். அது ஊழியர் கூடுகை, பாஸ்டர் மட்டும் வருவாங்க. அதே நாள் செவ்வாய்க்கிழமை, நாளை மறுநாள் திங்கட்கிழமை, ஞாபகம் வச்சுங்க செவ்வாய்க்கிழமை, அதே மாலையில் நம்ம சபையில் ஒரு விசேஷ கூட்டம், அந்த பெங்களூர் இருக்கிற ஊழியக்காரர் வைத்து ஒரு கூட்டம் நடத்த போகிறோம், எல்லா சபையும் சேர்ந்து. அதனால் செவ்வாய்க்கிழமை ஞாபகம் வச்சுங்க, மாலை விசேஷத்து கூட்டம் சபையில். எப்படி கன்னியாகுமரியில் ஒரு டீம் வந்து 3 நாள் ஊழி செஞ்சாங்க, டெய்லி ப்ரேயர், சபை முழுவதும் ஆத்துமாக்கள். அதுபோல் வருகிற செவ்வாய்க்கிழமை நோட் பண்ணிங்க, மறந்துடாதீங்க. வேலைக்கு போகிறவங்க முன்கூட்டியே வந்துடுங்க, குடும்பமாய் கலந்து கொள்ளுங்க. பெங்களூர்லேருந்து ஒரு ஊழியக்கார் வராரு. வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை மாலை அது விசுவாசிகளுக்கு, செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு அது ஊழியக்காரர்களுக்கு. இந்த 2 கூட்டத்தையும் ஆஸ்வதிக்கணும். செவ்வாய்க்கிழமை நடக்கிற மாலை கூட்டம் விசுவாசிகளுக்கு ஆஸ்வதமாக இருக்கப்படும்படியாக, காலையில் நடக்கிற செவ்வாய்க்கிழமை அதே நாள் நடக்கிற, நாளை மறுநாள் நடக்கிற 22ஆம் தேதி நடக்கிற, 21ஆம் தேதி நடக்கிற செவ்வாய்க்கிழமை காலை நடக்கிற ஊழியர் கூடை கற்று ஆஸ்வதிக்கும்படியாக 2 கூடி கரங்களை வைத்து ஜெபிக்கலாமா? சபையில் 100 நாள் ஜெபம் சொல்லிக்கிற, அது ஜெபம் பண்ணுறோம், நாள் சொல்லுவோம். 100 நாள் ஜெபம், 100 நாள் சொன்னேன், மன்னிக்கும் 50 நாள் ஜெபம், மன்னிக்கும் 50 நாள் ஜெபம், 50 நாள் ஜெபம் சொல்லிக்கிறேன். காலையில் 25 நாள், மாலையில் 25 நாள். காலை 10லேருந்து 1, காலையில் சாப்பிடாம வரணும் அந்த 25 நாள். மாலையில் நைட்டில் ஜெபம் 6 மணிக்கு தொடங்கி 9 நைட்டு சாப்பிடக்கூடாது. காலை மதியம் சாப்பிட, நைட்டில் சாப்பிடாமல் நீங்கள் போய் சாப்பிட்டு ஜெபம் முடிச்சுட்டு போய் நீங்கள் படுக்கணும். அது மாதிரி இந்த 25 நாள் காலையில் 25 மாலை ஜெபத்தை கத்தை பொறுப்பெடுக்க முடியாது, கர்த்தருடைய நம்மோடு கூட இருக்க முடியாது. எல்லாம் சொத்து பண்ணுவோமா? எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். எல்லா கத்தை பொறுப்பெடுங்க தகப்பனே, மை சோதரிக்கிறோம் ஐயா. அதே போல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பைபிள் காலேஜ். நல்லா கவனிங்க, டிப்ளமோ தியாலஜி 1 வருஷம் சர்டிஃபிகேட் தியாலஜி முடிச்சிட்டிங்க. அடுத்த வாரம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஆயத்தமாங்க. பேர் கொடுத்தவங்களாம் தவறாமல் வாங்க. இது மற்ற ப்ரேயர் போல் இல்லை, பைபிள் காலேஜ் ரெகுலராக நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். மாதத்தில் 1 கிளாஸ் தான். போன டைம் வந்து மாதத்தில் 2 கிளாஸ், இப்போ மாதத்தில் ஒரே கிளாஸ் தான். ஆயத்தமாங்க. அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே 500 ரூபாய் மாதத்துக்கு நீங்கள் கட்ட வேண்டும். நல்ல பிரயோஜனமாக இன்னும் உயர்ந்து படிக்க போகிறீங்க. பைபிள் காலேஜ் இருக்கிறத 16-17 பேர் கொடுத்துக்கிறீங்க. அந்த நாளில் எந்த ப்ரோக்ராம் வச்சுக்காதீங்க, முன்கூட்டியே ஆயத்தமாகும். தவிர்க்க முடியாத காரணத்து கூட எப்போயாவது அந்த 12 கிளாஸ் தான். அந்த 12 கிளாஸ் 1 கிளாஸ் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். அதனால் அந்த பைபிள் காலேஜ் 1 வருஷம் முடிக்கணும். டிப்ளமோ தியாலஜி கத்துரைப்பில் அடுத்த வாரம் ஊழியக்காரர் வராரு. காலையில் 6 மணிக்கு செய்தி கொடுப்பார், மாலை பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் டீச் பண்ணுவார். டிப்ளமோ தியாலஜிகள் பேர் கொடுத்தவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி சோத்திரம். யாரெல்லாம் 1 வருஷம் பேர் கொடுத்துங்க, என்னால் வர முடியாது பாஸ்டர், படிக்க என்னால் முடியாது சொல்கிறேங்க, முன்கூட்டியே சொல்லிடுங்க. 10 பேர் இருந்தால் கூட நம்ம அதை நடத்தணும். உங்களை பயிற்றுவித்து நீங்கள் ஊழியம் செய்யணும், ஆத்துமா ஆதாயம் பண்ணணும், ஒரு ஜபக்குழு தலைவராக மாறணும், சபை வளர்ச்சி அடையணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, 250 ஆத்துமாக்கள் இந்த இடம், நல்லா கவனிங்க. 250 விசுவாசி மேலே இருந்த இடம் இன்றைக்கி நிறைய இடம் காலியாக இருக்குது. ஏன்? நம்ம ஜபக்குறைவா, நம்முடைய பரிசுத்த குலைச்சலா, ஆத்துமாரம் இல்லையா, சுவிசேஷ பயணம் ஊழியம் செய்யலையா, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரம்பத்தில் நிறைய பணங்கள் போட்டு நிறைய கூட்டம்லாம் நடத்தி, உங்களுக்கு தெரியும், நிறைய கூட்டம் நடத்திக்கிறோம். அந்த மெயின் ரோடு பர்சபட் ரோடு இருக்கும்போது அந்த மேலே சபை இருக்கும், நிறைய கூட்டம், அடிக்கடி கூட்டம். இப்போ எல்லாம் கூட்டம்லாம் குறைஞ்சி போச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, பொருளாதாரத்தில் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. நிறைய கூட்டம் நடத்தலாம்.
போன வாரம் கச்சிராப்பாளையத்தில் இப்போ ஸ்டீபன் ஒரு கூட்டம் நடத்தினார். 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணாராம். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். கொடுக்குற மக்களுக்குறாங்க. தப்பாக நான் உங்களை குறை சொல்ல தெரியுங்க. நானும் அது போல் கூட்டத்தெல்லாம் நடத்தலாம். பொருளாதாரம் 3 நாள் கூட்டம் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணினார் கூட்டத்துக்கு. அப்போ விடுதலை பெருவிழா பொருளாதாரத்தில் இப்போ நம்ம கொஞ்சம் பின் தங்கியிருக்கிறோம். ஆரம்பத்தில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆரம்பகால விசுவாசிகள் விடுதலை முகாம், அற்புத முகாம், அதிசய முகாம் அதெல்லாம் நடத்தலாம். காத்திருக்க ஜெபம், உபவாச ஜெபம், நிறைய ஊழிக்கார். என்ன லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சபைக்கே கிட்ட 140 150 ஊழிக்கார் அங்கே வர வச்சுக்கிறேன். இந்த 25 ஆண்டு காலத்தில் பெருமைக்காக சொல்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். புதிய விசுவாசம் வரீங்க. இந்த 25 ஆண்டு காலில் என் டைரியில் நான் எழுதிச்சுக்கிறேன். எந்தெந்த ஊழிக்காரெலாம் உபவாச ஜெபத்துக்கு கூட்டேன், நைட் ஜெபத்துக்கு கூட்டேன், அம்மாவை ஜெபத்துக்கு கூட்டேன், பௌர்ணமி கிட்டத்தட்ட 130 120 ஊழிக்காரை வர வச்சுக்கிறேன். எவ்வளோ கிரியை செலுத்தியிருக்கிறோம். அந்த கிரியத்தெல்லாம் கர்த்தர் பார்த்து சின்ன இடம் ஒரு பில்டிங் கொடுத்துருக்காரு. கரங்களை தட்டி கர்த்தர் நடி செலுத்துவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் நன்றி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் நன்றி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சொல்லுங்க. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் நன்றி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் நன்றி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சமாதானமா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லாதீங்க, சுகமா இருக்கிறேன்னு ஆமேன்னு சொல்லுங்க. சமாதானமா இருக்கிறீங்களா? சமாதானம் இருந்தால் ஆமேன்னு சொல்ல. இல்லை கம்முன்னு பாஸ்டர் சமாதானம் இல்லை கம்முன்றீங்க தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் சந்தோஷமா இருந்தால் ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கு எல்லாத்துக்கும் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லாதீங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களான்னா சந்தோஷமா இருந்தால் ஆமேன்னு சொல்லுங்க. சந்தோஷமே இல்லை பாஸ்டர் கம்முன்றீங்க. அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இல்தே நீ காண்பாய். சொல்லுங்க. நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். சொல்லுங்க. கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. யார் கைவிட்டாலும் இயேசு உன்னை, வசனங்க தான் பைபிள் எப்படி இருக்குதா? நம்மளே சொல்கிறோமா? இருக்குதா? ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் 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 மனுஷன் எப்போ கைவிடுவான்? எப்போ வேணா கைவிடலாம். 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் எப்போ வேணா கைவிடுவான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க, எவ்வளோ ஐக்கியமாக இருந்தீங்க பிரதர். ஐயா நீங்களும் அந்த ஐயா எவ்வளோ நெருக்கமாக இருந்தீங்க.
எவ்வளோ க்ளோஸ், அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி இருந்தீங்களே ஐயானா சொல்லுவாங்க, பாஸ்டர் அது மட்டும் சொல்லாதீங்க, செத்தா நான் அவன் முகத்தை முடிக்க மாட்டேன், நான் செத்தா அவன் வரக்கூடாது, அவன் செத்தா நான் போக மாட்டேன். மனுஷன் கை விட்டுட்டீங்களா? ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாது, என்றென்றைக்கு கைவிட மாட்டாரு. கையை திட்டுங்க பார்க்கலாம். மனுஷ சுவாபெல்லாம் மாறும். சொல்லுங்க, மனுஷனுடைய எண்ணங்கள்லாம். ஆமாம். தம்பி ஆபிரகாம் தெரியும், வாழைச்சூர்லேருந்து வராரு, கண் பார்வை கம்மி, அவர் வந்துட்டார் வெள்ளிக்கிழமை. நான் கேட்டேன், என்னப்பா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, வெள்ளிக்கிழமை வந்துட்டேன். நல்லா கவனிங்க, மனுஷ சுவாபத்தை சொல்கிற மாதிரிங்க. அவரை குறை சொல்ல நம்பி நான் நிறைய பேர் நானும் அப்படி உட்காந்துக்கிறேன், நீயும் உட்காந்துக்கிறீங்க. மனுஷனுக்கு இருக்கிற சுவாபத்தை பாருங்கள். என்ன தம்பி வெள்ளிக்கிழமை வந்துட்டேன், ஞாயிற்றுக்கிழமை தானே வருவேன் சொல்கிறார் அவர். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் தம்பி மனைவி, எங்கள் தம்பி பிள்ளைங்கிட்டும் நான் சண்டை போட்டு வந்துட்டேன். இருக்கிறீங்களா? எதுக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டாராம் அவர்? யார்கிட்ட? அம்மாவட்டையும் தம்பி பிள்ளைங்கள்ட்டும். ஆனால் நான் நிறைய முறை கேட்பேன், ஏன்பா ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 இருக்குதுடா. இல்லை பாஸ்டர், எங்கள் தம்பி பிள்ளைங்களை போய் பார்க்கணும். பார்த்தீங்களா, மாற்றிட்டாரா? அவரு மாறிட்டாரா? சூழ்நிலை மாறி போச்சு. அவர் சொல்ல, எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, ஆந்திராக்கு சித்தூருக்கு, எங்கள் தம்பி பிள்ளைங்க நான் போய் பார்க்கணும் பாஸ்டர், ஆடை பார்க்கணும், கோழி பார்க்கணும். இப்போ யார் ஆட்டை பார்க்கறது, கோழி பார்க்கறது, தம்பி பிள்ளைங்க யார் பார்க்கறது? சுயநலம். கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க. உங்கள் பாஸ்டருக்கு வெளிப்படையே பேசுதான் பழக்கம், அது எதுவும் மூடிலாம் மறைக்க மாட்டேன். அல்லேலூயா. பாஸ்டமாக கூட சொல்லுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்து ரொம்ப இப்படிலாம் பேசுகிறதெல்லாம் பேசாத, கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. போயினே இருக்கேன் உள்ளதை. அல்லேலூயா. கோச்சின்னு போகிறாங்களே, போட்டோம். அல்லேலூயா. ராஜா, உன் ராஜ மேன்மை என்ன? யோவான் கேட்டான், உன் தம்பி மனைவி நீ வச்சுக்கிறிய, அது நியாயமா? சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. யாரை பார்த்து கேட்டா? ஏரோது ராஜா. கேட்டவன் யாரு? யோவான் ஸ்நானக. அவன் கழுத்தில் கத்தி வந்துச்சு, பரவாயில்ல, தலையை தூக்குனாங்க. இன்னைக்கு அப்படி சத்தியம் ஊழிக்காரெலாம் இல்லை, எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. எல்லாம் பணம். சொல்லுங்க, பணத்தால் ஊழியம் மாறி போச்சு, உபதேசம் மாறி போச்சு, சபை வழிபாடு மாறி போச்சு, சபைக்குள்ள உலகம் வந்துச்சு. கையை திருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் தப்பை உணர்த்தாதீங்க பாஸ்டர், என் குறைய சொல்லாதீங்க, என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, நான் செய்கிற பார்த்து அடிக்கடி சொல்லாதீங்க, நான் சபைக்கு வரமாட்டேன், உங்களுக்கு கொடுக்குற காணிக்க தசமம் கட்டாயிடும், சோத்து நான் வேறு சபைக்கு போகிறேன். நான் சொல்லுவேன், நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை அறிவார். சத்தியத்தை சொன்னதினாலே, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சத்தியம் சத்தியம்தான், இது மாற்ற முடியாதுங்க, இது ஒளி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. எங்கே உங்களை ஆற்றணும், தேற்றணும், அரவணைக்கணும் ஏசப்போது எனக்கு தெரியும். உங்களை எங்கே ஒரு புதிய ஆத்துமா, எத்தனை வருஷம் சபைக்கு வரீங்க, இன்னும் விட வேண்டிய எவ்வளோ இருக்குது. அல்லேலூயா. நமக்குள்ளுக்கிற சுயநலம் அழிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? உன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். கையை தட்டுங்க பார்க்கலாம். காலங்களும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆகஸ்ட் மாதம், அடுத்த மாதம் 21ஆம் தேதி நமக்கு பைபிள் எக்ஸாம். படிக்கிறீங்களா? திறக்கவே இல்லை. படிக்கிறீங்களா? ஒரு குறை தான் கேட்குது. காப்பீட்டு எழுதுறாங்களோ காப்பி அடிக்காம அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் பட்சத்தை எழுதுங்க. யோவான் நான் படிக்கிறேன், அதிகாலை ஜபம் டெய்லி யோவான் படிச்சு. இப்போ தானியேல் படிக்கிறோம். தானியேல், யோவான் படிக்கணும். செல்லு பார்க்கறது எவ்வளோ நேரம் பயன்படுத்துகிறீங்க? சொன்னாங்க பாஸ்டர், யாரோ சகோதரி ரட்சிக்க சகோதரி 12:30 1 மணி வரைக்கும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் போனாங்க. அப்பா அம்மா கேட்டாங்களாம், தற்கொலை பண்ணிக்கினாங்களாம். கேட்டீங்கல்ல? இன்னைக்கு எப்படி இருக்குது உலகம்? பிசாசு தந்திரமாக புஷ்டானா அவங்கள. பொழுது போலன்னா, வேலை இல்லைன்னா, கஷ்டம்னா உடனே பெட்டியை தூக்கிறோம். என்ன பெட்டி அது? செல்ஃபோன் பெட்டி. மனைவி கூட பிள்ளைங்களை விட்டுறீங்க, எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன். பாத்ரூம் போனாலும் செல்ஃபோன். ஏன்னா ரகசியமாக ஃபோனில் வரும்.
மனைவி பார்த்த புருஷன் போனான். பாத்ரூம் போனாலும் டாய்லெட் போனாலும் செல்ஃபோன், படுக்கறையில் போனாலும் வைப்ரேஷன் சைலண்ட், ஃபோன். அட பாவிங்களே, உங்களை சொல்ல, நீங்களாம் நல்லவங்க, கை தெரியுங்க பார்க்கலாம். இதுக்கு அடிமையா என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நான் மாற வேண்டும். இதுக்கு அடிமையாக வேண்டிய நம்ம செல்ஃபோனுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். நிறைய ஆசீர்வாதத்தை எழுந்து கொண்டிருக்கிறோம். கையை தட்டுங்க. அல்லேலூயா. யாரும் என் மேலே கோச்சிக்க மாட்டீங்களே, என்ன அந்த கோச்சிக்கிங்களா? ஏதோ கிருபை, யாரும் உனக்கு அழுது ஜெபிக்கிறாங்க. அப்பா அம்மாக்கா புள்ள ஜெபிக்குதுங்க, எனக்காக என் பையன் ஜெபிக்கிறான். இந்த படுபாவி பாஸ்டரை திருத்துங்கப்பா, நாள் சரியாக பிரசங்கம் பண்ண மாட்டேன், இடக்கூட புடக்கா பேசுகிறான் ஆண்டவரே. அவன் அழுது ஜெபிக்க, என் மனைவி ஜெபிக்கலாம், அவங்கள நான் ஜெபிக்கலாம். அந்த கிருபையில் நான் நிற்கிறேங்க. யாரோ உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. உன்னை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். 100 ரூபாய் பணம் பார்த்தேன், இன்னைக்கு கட்டா பணம். அன்னைக்கு 100 ரூபாய் உனக்கு 10,000, இன்னைக்கு 10,000மே உனக்கு 1,00,000 இருக்குது. ஆண்டவர் மறந்துட்டியே. இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க, பலமா சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு 10 ரூபாய் மை டப்பா, மை அப்படி பூசுறீங்கள, அப்படி 10 ரூபாய் மை டப்பா வாங்குறதுக்கு நம்மளால் முடியல. இன்னைக்கு விதவிதமாக ஆயிரக்கணக்கான வண்ண அலங்காரம் உள்ள பூசணெல்லாம் வீட்டுக்குள்ளுக்குது. கொடுத்து மறந்துட்டியே, என்ன துரோகம். அல்லேலூயா. பொட்டி சொல்லுங்க, என்ன பொட்டி? செல்போன் பொட்டி. அல்லேலூயா. பாருங்க, பிரயோஜனமாக பாருங்க. 8 மணி 9 மணிக்கு போகாதீங்க, இருட்டில் பார்க்காதீங்க. நைட்டில் செல்ஃபோனு கண் பார்வை போயிடும், கண் கேட்ராக் ஆகிடும், கண்ணாடி போடணும். அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், நிறைய செல்ஃபோன் யார் பார்க்குறீங்களோ சீக்கிரமே உங்களுக்கு கண் பார்வை இழக்கிடும். அது நானும் சரி தான். முக்கியமான விஷயம், முக்கியமான நியூஸ், முக்கியமான ஏதாவது செய்திகள் பாருங்கள், மணிக்கணக்காக பார்த்தீங்கன்னா எல்லாம் தடுமாற்றம் ஆகிடும். இருக்கிறீங்களா? பட்டன் செல் வச்சுக்கிறவங்களாம் கையே உயர் தெளிய சொல்லுங்கள். பட்டன் செல் வச்சுக்கிறவங்க, பட்டன் செல் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஏதிரிங்க பார்க்கலாம். பட்டன் செல் வச்சுக்கிறவங்க கொஞ்சம் ஏதிரிங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கை தட்டுங்க. அல்லேலூயா. டச்சு செல் வச்சுக்கலாம் ஏதிரிங்க சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏன் தெரியுமா? தப்பாக நினைக்கிறீங்க. டச்சு செல் வச்சுருக்க எல்லாரையும் நான் பாவின்னு சொல்ல மாட்டேன். அது நிறையா முக்கியமான ஊழியக்காரங்க, கத்துரைப்பெல்லாம் இருங்க, முக்கியமானது மட்டும் பிரயோஜனப்படுத்துவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. புத்தி சொல்லுகிற நானும் சரி, என்னையும் சரி, நான் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு காலம் தெரியாமல் வந்துட்டோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு நிறையா ஊழியக்காரங்க கூட இந்த டச்சு செல்லில் நிறையா கமெண்டு, ஜோக்கு, காமெடி, நிறையா ஆபாச படம் நிறையா பார்த்துருக்கிறாங்க. இதெல்லாம் மாறணுங்க. சாத்தான் ஏதோ நம்மளை தொலைக்க வைக்கிறான், ஆண்டுடைய அன்பை விட்டு வழி வச்சிடறான். இதெல்லாம் இவ்வளோ ஏன் சொல்கிறேன்? ஆகஸ்ட் மாதம் 26 பைபிள் எக்ஸாம். இப்போந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ததியு எனப்பட்ட யாரு? ததியு எனப்பட்ட தப்பு, திதுமு எனப்பட்ட பத்தியா? தேமாவா ஏசாவா? எங்க திதுமு எனப்பட்ட யாருங்க? தோமா. பத்தியா? யோவான் இருக்குது, அவங்க தப்பா சொல்றாங்க. தேமா வேற, தோமா வேற. அல்லேலூயா. தோமா யாருங்க? இயேசுவின் சீஷன். அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ யோவான் படிக்கணும், இன்னிலிருந்து படிங்க. கிட்டத்தட்ட 1.5 மாதங்குது. எதையுமே தொடர்ந்து படிக்கிற புத்தகத்தெல்லாம் படிக்காது, நிறுத்திடுங்க. இந்த எக்ஸாம் முடிச்ச பிறகு படிங்க. நான் படிக்கிறேன், எனக்கு வேத அறிவு வேணும். திடீர்னு யோவான் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, தானியேல் ஒருத்தர் கேள்வி கேட்டு என்ன பதில் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ரைட்டு. தானியேல்ல பெல்ஷாத்சார்னு ஒருத்தன் தான். பெல்ஷாத்சார் யார் அவர்? சொல்லுங்க. ராஜா யார் அவர்? பார்த்தீங்களா? பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட். தானியேலுடைய மறுபெயர் என்ன? பெல்தேஷாத்தார். நல்லா கவனிங்க, பெல்தேஷாத்தார். ஆனால் பெல்ஷாத்தார்னு ஒருத்தர் இருந்தார் பைபிளில். தானியேல் யாருங்க? நேபுகாத்நேச்சாருடைய மகன். பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் தெரியல. நீங்கள் பாஷுமார்க்குனே தப்பா பாஷுமானே தெரியாது, பைபிள் படிச்சாதானே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பலமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. ஒரு ராஜா சொப்பனம் பார்க்குறான். சொப்பனம் பார்க்கும்போது சுவரில் ஒரு எழுத்து வருது. அது எந்த ராஜா? படிக்கல, தானியேலுக்கு இது. பார்த்தீங்களா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பெல்ஷாத்சார், நேபுகாத்நேச்சார் மகன். சொப்பனம் காமிக்கிறான், சொப்பனம் பார்க்குறான். சோத்துல ஒரு எழுத்து வருது. அந்த எழுத்தை கண்டுபிடிக்க முடியல. தானியேல் வெளிப்படுத்தார். அது என்ன எழுத்து தெரியுமா? சொல்லுங்க. அந்த எழுத்து மேனே மேனே டெக்கேல் உபாசின். அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தங்குது. பைபிள் படிக்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவன் உண்டு. படிக்க தெரியாதுன்னு பற்றி படிக்க, பைபிள் படிக்க அடிக்கடி படிச்சுனே இருங்க. தானியேல் மொத்தம் எத்தனை அதிகாரம்? யோவான் மொத்தம் எத்தனை அதிகாரம்? எண்ணிலிருந்து எல்லாம் எண்ணிலிருந்து தொடங்குங்க. டெய்லி நீங்கள் திரும்ப 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 படிச்சு 100 கேள்வி கேட்பாங்க. 100 கேள்விக்கு பதில் அவங்களே கொடுத்துருவாங்க. படிக்கணும், தெரிஞ்சால் தான் பிரசங்கம் பண்ண முடியும். நீங்கள் தேர்ன வேதவர்ண மாறின கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க. தானியேல 10 மடங்கு 10 மடங்கு 2 முறை எழுதப்பட்டது. எதுக்கு 10 மடங்கு? எது 10 மடங்கு? சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க? 7 மடங்கு. அது வேற. 10 மடங்குன்னு ஒன்று எதுங்க? வெரி குட். சாப்பாடு சாப்பிட்டு தானியேல், சாத்ராக், மேஷா இவங்களையும் அங்கே ராஜா அரண்மனையில் வளர்ந்து பார்க்குறாங்க. ஆனால் 10 மடங்கு சம்பத்தனா இருந்தாங்க. 7 மடங்கு அக்கினி. இதெல்லாம் இப்போ 7 மடங்கு அக்கினி சொல்ல போடுறாங்க. இதெல்லாம் பைபிள் தான் இருக்குது. வேதத்தை படிக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் இடைப்படுவாராக. சிறு பிள்ளைங்களுக்கு கூட எழுது கொடுத்து உங்கள் பிள்ளைங்களோட இந்த எக்ஸாமுக்கு பயிற்றுவீங்க. சபையில் நிறைய பிள்ளைங்க இன்றைக்கி வாலி பிள்ளைங்களாம் வசனத்தை வார்த்தையை விட்டுட்டாங்க. எதுமேலே நீங்கள் பிரியமாக இருக்கிறீங்க, அதெல்லாம் மறக்கடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க, நல்லா கைத்தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாஸ்டர் வீடு கட்டி கொண்டிருக்கிற ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட, பாஸ்டர் வீட்டு கட்டி கொண்டிருக்கிற 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட எத்தனை கிலோமீட்டருங்க? ஜெபிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒருத்தர் கூட இது வரைக்கும் பாஸ்டர் எப்படி கட்டுறீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்கள் மேலே அப்படி நீங்கள் நினச்சாலும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக. யாராவது ஒரு ஆத்மா பாஸ்டர் எப்படி வீடு கட்டுறீங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கே உருட்டுறீங்க, எங்கே பரட்டுறீங்க, ஒருத்தர் கூட கேட்கல. அதுக்காக பொய் சொல்லாத. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், பொய்னாவே அல்லேலூயா. அதனால் ஜெபியுங்கள். 7 அடி மட்டும் வந்துடுச்சு. இன்னும் மேலே ரூப் போடணும், பெயிண்டிங்கு, எலக்ட்ரிஷியனு, ஜன்னல் வைக்கணும், சோத்துறோம். அப்புறம் என்ன விளக்குது? சீக்கிரமாக கட்டி முடிக்கணும். உண்மையாக யாருக்கெல்லாம் அந்த பாரங்குது, பாஸ்ட் வீடு கட்டுறாரு பாரம், கையை உயர்த்தி எல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கட்டுறாரு, எனக்கு என்ன, எனக்கே 1008 பிரச்சனை இருக்குது. என் பொண்டாட்டி பிள்ளையே பார்க்க முடியல, எனக்கே பயங்க. அவர் கட்டினானா நான் நல்லா இருக்கிறேன்னா இருக்கிற ஆத்தம் அவர்களையும் கர்த்தர் ஆசைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கர்த்தருக்குள் தொடங்கி முடிப்பார். விசுவாசர் கர்த்தர் பிள்ளைகளை தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ பிள்ளைங்க 10,000 ரூபாய்
ரூபாய் 2000 ரூபாய் எல்லாம் குடிக்கிறீங்க ஒரு சிலலாம் இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் நான் சொல்லுவேன். இந்த வீடு எப்படி கட்டினேன், எப்படி முடித்த, எப்படி செஞ்சு தரேன் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லக்கூடாது. நகை கடையில் போய் 5 பவுன் நகடிப்பீங்க, என்கிட்ட சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பேங்க்கில் 3 லட்சம் அடிப்பீங்க, என்கிட்ட சொல்லக்கூடாது. பழைய நகைலாம் போட்டு புது நகை அடிப்பீங்க, என்கிட்ட சொல்லக்கூடாது. ஒரு இடம் வாங்குவீங்க, என்கிட்ட சொல்லக்கூடாது. இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க. உண்மை உண்மை, பொய் பொய் தான். கைத்தட்டுங்க பார்க்கலாம். இன்னும் 20 நிமிஷம் தாங்க. இருடியாம்பட்டு ஒரு ஊழியக்கார் வர தொடர்ந்து அவரும் ஊழிய செய்கிற பாம்பேலேருந்து சொந்த இருடியாம்பட்டு கத்த சித்தமாக அவர் ஒரு நாள் நான் செய்தி கொடுக்க பல முறை கேட்டுக்க, ஐயா அவங்க சபையில் செய்தி கொடுங்க, எல்லா அடிகளும் பண்ணி அவரையும் ஒரு நாள் நம்ம பயன்படுத்தலாம். கர்த்தர் கண்டிப்பாக தடுத்து கொடுப்பார். அவர் செய்கிற ஊழியத்தையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கணும். ஒருவன் எனக்கு ஊழி செய்தால் பிதா ஒன்று கனப்படுத்துவார். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்கள், பலமாய் சொல்லுங்கள். யோவான் எது சுவிசேஷத்துலேருந்து ஒரு 20 நிமிடம் 12 மணிக்கெல்லாம் கரெக்டாக முடிச்சுடுவேன். ஏன்னா தெரியும் ரொம்ப நேரம். ஏன்னா 9:30 மணிக்கு யார் வந்தாலும் தொடங்கிடுவாங்க பாஸ்டமாக. 9:30, 10:30, 11:30, 12 மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். திருவிழா ஆரம்பிக்கு மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். மாதத்தில் முதல் ஞாயிற்று திருவிழா அன்றைக்கி தான் ஒரு 1 மணி வரைக்கும் கொஞ்சம். ஏன்னா சாப்பாடுக்குது திருவிருந்துக்குது. மற்ற நாள்லாம் ஒரு 12 மணிக்குள்ளே நான் 12 பண்டிகைகளும் முடிக்க பிரயாசப்படுகிறேன். ஒரு 20 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஆலோசனை யோவான் இந்த சுவிசேஷத்துலேருந்து வேகமாக நீங்கள் படிக்கணும். ஒரு சில வசனங்களை பொறுக்கி போட்டு சொல்லுங்கள். பொறுக்கினா தப்பு இல்லைங்க, சொல்கிறாங்க அது உலகத்தான் தப்பாக. நம்ம அப்படி இல்லை, பொறுக்கி போடு வார்த்தைகளை பொறுக்கி போட்டு நம்ம படிக்கணும். யோவான் இந்த சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதில் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. யோவான் 21, 25 படிங்க பார்க்கலாம். வேகமாக படிங்க பார்க்கலாம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு, ஒவ்வொன்றாலும் எழுதினால். பார்த்தீங்களா? எல்லாம் பைபிளை கை தூக்கும் பார்க்கலாம். எல்லாம் உங்கள் பைபிளை கை தூக்கும் பார்க்கலாம். பைபிளை கரம் பிடிச்சி உங்கள் தூக்கும் பார்க்கலாம். பைபிளை தூக்காமீங்க. சொல்கிறாரு, ஏசப்பா செய்த அநேக அற்புதங்கள் இருக்குது. எல்லாத்தையும் ஏதுனா இந்த புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வர முடியாது. உலகமே கொள்ளாதான். அப்படிதான் படித்தாங்க. உலகம் கொள்ளாத எவ்வளோ சின்ன வசனம் தான், எவ்வளோ அர்த்தங்குது பாருங்க. உலகம் கொள்ளாத அவ்வளோ பெரிய அற்புதத்தை ஏசப்பா செய்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா கை தட்டுங்க. அல்லேலூயா. உலகம் கொள்ளாத அற்புதங்களை ஏசப்பா செய்த. எல்லாத்தையும் பைபிள் எழுத முடியாது. இந்த சின்ன பைபிளே உங்களால் என்னால் தூக்கின்னு வர முடியல. இன்னும் உலகம் கொள்ளாத அற்புதங்கள்லாம் கர்த்தர் பைபிள் எழுதுனா உலகம் கொள்ளாது. அதே யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். சீமோன் பேதுரு மற்றவர்கள் நோக்கி ஒரு பின்மாற்றத்தின் ஆவியை இங்கு குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் உயிர் தேர்ந்து விட்டார். சீடர்களுக்கு காட்சி கொடுப்பது முன்பாகவே இந்த பேதுரு மறுபடியும் பழைய தொழிலுக்கு போயிட்டார். ஒரு பின்மாற்றமான வாழ்க்கை. ஏசப்பா ஒருவார் சொல்லிக்கிறாரு, 3 நாள் உயிரோடு இருந்திருப்பா, அவர் போய் பார்க்கலாமே. நீங்கள் நிறைய பிள்ளைங்கள் ஆவிக்குரிய தலைவர்கள் கூட, ஆவிக்குரிய விசுவாசம் கூட ஒரு பின்மாற்றத்துக்கு போயிடும். ஆதியில் கொண்டு அன்பு, அந்த பக்தி வைரக்க சபை தெரிந்த காரியம் ஆண்டவருக்காக பயணித்த நாட்களாம். இந்த பேதுரு அநேக சீடர்களை கும்புறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா நாங்கள் வரமாட்டோம்ப்பா, ஏசப்பா வருவார், அவர் தொடர்ந்து ஊழியம் செய்வார், அவருக்காக நிற்போம். அப்படி இல்லை, அவளோடு கூட அவங்களும் போயிட்டாங்க. யோவான் இந்த சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30, 31 படிங்க. வேகமாக படிங்க பார்க்கலாம். சார் மன்னிக்கு யோவான் 20, 30, 31 செய்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் என்று, ஒரே தெய்வம் தான்.
இன்றைக்கி பல தெய்வத்தை கும்பிட்றாங்க. ஆர்சி மக்கள் கணக்கே கிடையாது, இந்து மக்கள் கணக்கே கிடையாது. ஆனால் இஸ்லாமியர்கள் நம்மை போல ஒரே தெய்வம் தான். தப்பா நினைக்காதீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை யார் ரட்சகரை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அழகாக சொல்ல பாருங்க. அவர் விசுவாசிக்கணும், ரட்சிக்கணும். மெய்யான தேவன் ஒரே ஒரு தேவன் இயேசப்பா, வேறு தெய்வம் இல்லை. பைபிள் தான் சொல்லுது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் நாமமே இல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளைப்படவில்லை. அழகாக சொல்றார். யோவான் 20, 30, 31 படிச்சிட்டிங்களா? 22, 23 படிங்க. அதே அதிகாரத்தில் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக ஆண்டவர் சொந்த வாயினால ஊதினார். நிறைய ஊழியக்காரன் ஊதுறாங்க, அது எந்த விதத்தில் ஊதுறான்னு தெரியல. ஏசப்ப ஊதினாருங்க, நான் ஊதுனேன். அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவன். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இன்றைக்கி அபிஷேக ஆராதனையில் வல்லமையில் நிறையா சபையில் ஊழியக்காரங்க தெரிஞ்சான் ஊதுறாங்க. எந்த நோக்கத்தில் ஊதுறான்னு தெரியாது. ஆண்டு ஊத சொன்னாரா? அன்னைக்கு ஏசப்ப ஊத சொன்னார், அன்னைக்கு சீஷர்கள் ஊதினார். அவர் பரிசுத்தமான தெய்வம், உண்மையான தெய்வம். அவர் ஊதும்போது ஜனங்கள்லாம் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டாங்க, பரிசுத்தாவின் மேல் இறங்கினார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. திரும்ப அந்த வசனம் படிங்க பார்க்கலாம். உயிர்த்தெழுந்த பிறகு மறுபடியும் அவர்கள் நோக்கி காட்சி கொடுக்கிறார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து காட்சி. அப்போ சொன்ன சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினார். பிதா இயேசு கிறிஸ்து அனுப்பினார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்கள் அனுப்பினார். இன்றைக்கி நீங்கள் நானும் அவருடைய சீடர்கள் நம்மளும் வெளியே புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லணும். எவ்வளோ பேர் சுவிசேஷ ஊழி செய்கிறீங்க? சபையில் 2வது வாரம் 4வது வாரம் ஊழி கண்டிப்பாக சொன்னேன். எவ்வளோ ஸ்திரீகள் போனீங்க? போகல. பார்த்தீங்களா? யார் வராங்களோ இல்லையோ 2 சகோதரிகள் போன வாரம் போனாங்க. போன வாரம் யாராவது போனீங்க? போன வாரம் யாராவது போனீங்க? சகோதரிகள் அந்தோனி, மேரி, சுமதி, சுசிலா 3 பேர் தான் போனாங்க. மற்றவங்க எங்கே இருக்கிறீங்க? இந்த வாரம் மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை, 2வது சனிக்கிழமை, 4வது சனிக்கிழமை கம்பல்சரி ஆண்களும் போகலாம். சாமு, ஜாஷ்வா, யுவராஜ், வாலி பிள்ளைங்களாம் சேர்ந்து யார் ஒன்று வாலி ஊழித்து ஒப்பு கொடுத்த பிள்ளைங்களாம் நீங்களும் போங்க. வேலைக்கு போக சும்மா பிள்ளைங்களாம் எப்படி கன்னியாகுமரி டீம் வரும்போது நம்மளாம் போனோம். அதுமாதிரி போங்க, கிராமத்துக்கு போங்க. எதிர்ப்பு வருதா வாக்குவாதம் பண்ணாதீங்க, வந்துடுங்க. மற்ற கிராமத்துக்கு போங்க, சொல்லுங்கள். உங்கள் கிராமத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், இயேசு பற்றி சொல்லுங்கள். அன்றைக்கி ஆத்மா ஆதாயம் பண்ணுங்க. பாருங்கள், பொருளிலிருந்து ஒரு அம்மா வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசு பற்றி யார் சொன்னது? சபைக்கு வாங்கன்னு யார் கொடுத்தது? பொருள் இருந்த அம்மா வந்துக்கிறாங்க. யார் சொன்னதுங்க? யாருங்க? பேர் சொல்லுங்கள். இந்திராஷ்டிரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணிக்கிறாங்க. ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து நீங்கள் அவங்க போய் சந்திங்க, நான் வந்து சந்தி, நீங்களும் அவங்க போய் சந்திங்க. வாரத்தில் மாதிரி ஜோம் பண்ணுங்க. விலையை பெற்ற ஆத்துமா மாதத்தில் ஒரு நாள் போய் ஜோம், கூட்டாக போய் ஜோம் பண்ணுங்க. அவங்க கேர்ஸில் பராமரிங்க. அவங்கள நீங்கள் பெற்று எடுத்துட்டு நீங்கள் தான் வளர்க்கணும். ஊழிக்காரை கடைசியாக கொண்டு வாங்க. ஞானசனம் ஒப்பு கொடுத்தாங்க. ஞானசனம் தேவையில்ல, பரவாயில்ல. அவங்க எப்போ ஆண்டுக்குள்ளே வர போகிறோம்? இயேசுக்கு அவங்களுக்கு பிரச்சனை மாறுங்க. அவங்க இயேசு மேந்தோன்னு அறியணும், ஒரு அதிசயம் செய்யணும். இப்படி தான் ஃபாலோ மிஷன் சபை வளரும். ஏதோ வந்தோம் போனோம் அப்படி கிடையாது. இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்கள், பலமாய் சொல்லுங்கள், கைத்தட்டி சொல்லுங்கள், நல்லா கைத்தட்டி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ணாரு? அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். 18ஆம் வசனம், அதே 18ஆம் வசனம். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டடையும் அல்லேலூயா. யார் சொன்னதுங்க? யார் சொன்னதுங்க? ஒரு பெண் செஞ்சாங்க, ஆண் செய்யலை. ஏசப்பாக்கும் முதல் காட்சி கொடுத்தவர் அந்த அம்மா. பாருங்கள், சீட்டிலோட போல அதிகாலை இருட்டோடு எழுந்து ஓடுறாங்க அந்த அம்மா. மகதலேனா 7 பிசாசு பிடித்த மகள் சொஸ்தமாக்கின இயேசு கையை சொஸ்தமாக்கின அந்த அம்மா நம்பி போகிறாங்க. ஆண்கள் போல நீங்கள் எழுப்புதல் ஜெபம் எல்லாம் பெண்கள் கையில் இருக்குது. ஆண்கள் ஏன் இல்லை? நம்மளும் நீங்களும் தீவிரத்தை செயல்படணும். 25 படிச்சிங்களா? 18 முடிச்சு 25 படிச்சிங்களா? ம் 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 யார் அவன்? தோமா, நம்பாத தோமா. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க
ஆண்டுடைய அன்பை, ஆதியில் இருந்த அன்பு ரட்சிப்பெல்லாம் எழுந்து போய் சோர்ந்து போயிருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? ஜெபம் குறைஞ்சி போச்சு, தேவ சமூகத்தை நீங்கள் வரல, அவிசுவாசம் போல் இது வரக்கூடாது, நம்பிக்கையிலே நம்ம சந்தோஷமாக இருக்கணும், உபத்திலே பொறுமையாக இருக்கணும், ஆண்டு மேல் கொண்ட நம்பிக்கை, ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை நம்ம விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. யோவான் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு, நல்லா கவனிங்க பெண்கள், இருட்டோடு, மகதிலே பெண்கள் இருட்டோடு அதிகாலை இருட்டோடு எழுந்து மகதிலே மரியாதை ஓடினாங்க. இன்னைக்கு அதிகாலையில் எழுந்திருக்கணும். நீங்கள் யாரெல்லாம் அதிகாலை ஏஞ்சிங்க கை வச்சு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கண்ணை முடிக்கிறேன். இன்னைக்கு அதிகாலை சோத்திரம் ஏஞ்சிவங்களாம் கை வச்சு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாலை ஏஞ்சிவங்களாம் அழியில சொல்லுங்க. 6 மணிக்கு ஏஞ்சிவங்க அழியில சொல்லுங்க, வராது. 7 மணிக்கு ஏஞ்சிங்க அதிகாலை சொல்லுங்க, வராது. 8 மணிக்கு ஏஞ்சிவங்க அதிகாலை சொல்லுங்க, வராது. 9 மணிக்கு ஏஞ்சிவங்க அழியில சொல்லுங்க. இல்லை, அதிகாலை எழுந்திருக்கும் தேவ பிள்ளைகள். நல்ல பழக்கம். கர்த்தர் நம்மளோடு பேசுனா அதிகாலை ஒரு 5 மணிக்காவது எழுந்திரிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பழக்கம் உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ இல்லாவிட்டால் அது வரவே வராது. இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க. யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், 6ஆம் வசனம், 1ஆம் வசனம். சொல்ல சொல்லுங்க, படிங்க. கண்ணு போகலாம், முடிக்க போகிறேன். பிலாத்து சொல்றாரு, நான் ஒரு குற்றமும் ஏசப்பட்ட காரணம், அவர் பாவம் செய்யாதவர், மகா பரிசுத்தவர். நியாயம் விசாரித்த பிலாத்து, அண்ணா, காய்பா இவங்கெல்லாம் யோவானில் வராங்க. பிலாத்து தான் விசாரிக்கிறார் இயேசுவை, நான் ஒரு குற்றம் பார்க்கல. அடுத்தது என்ன வசனம் சொன்ன வசனம் ஞாபகம் வச்சுங்க. யோவான் 19:38, 6ஆம் வசனம், 1ஆம் வசனம். தோட்டத்தில் போய் ஜெபிக்கணும், பாலைவனத்தில் ஜெபிக்கணும், வனாந்தல் ஜெபிக்கணும், உங்கள் வயல்வெளியில் ஜெபிக்கணும், உங்கள் சபையில் ஜெபிக்கணும், வீட்டில் ஜெபிக்கணும். அல்லேலூயா. இந்த வசனம்லாம் யோவானில் ஏன் கற்று எழுதி வச்சுக்கிறாரு? நம்ம அதை அப்படியே அபியாசப்படுத்தணும். எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, எங்கே ஜோமோனா, எங்கே தோட்டம் இருந்துச்சு அந்த இடத்துல போய் ஏசப்பா ஜோமோனா. எந்த வசனம் படிச்சிங்க? யோவான் 18ஆம் அதிகாரம் 37, 38 படிங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் வசனம் 37, 38. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, நீ ராஜாவோ என்றார். அல்லேலூயா. இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்க. ஏசப்பா சிலுவையில் இவர் யூதருடைய ராஜா என்று எழுதினது யார்? வெரி குட், பிலாத்து தான் எழுதுறார். அதை எடுங்கன்றாரு, ஏதினது என்றார். பிலாத்து உணர்ந்தான், பிலாத்து மனைவி உணர்ந்தாங்க. உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய நியாயாதிபதி வரப்போகிறார், பாவங்களை சுமந்து தீர்க்க தேவாட்டு குட்டி என்று ஒரு அந்நிய ராஜா உணர்றார். அல்லேலூயா. அடுத்த வசனம். மறுபடியும் 2ஆம் முறை வந்து ஏசப்பட ஒரு குற்றம் காணவில்லை. யோவான் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 27ஆம் வசனம், 5ஆம் வசனம். இப்படி அவர் சொன்ன பொழுது சேவகில் ஒருவன் இயேசுவை ஒரு அறை அறைந்தான். பார்த்தீங்களா? இருக்கிறீங்களா? கண்ணத்திலவன் வேணாம், ஓங்கி அறைய ஏசப்போ கண்ணத்தில் விட்டான். அதை வச்சு தான் பால் எழுதிக்கிறாங்க.
ஏசப்பா கன்னத்தில் அறிந்தார். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் விழிப்பாக்குறீங்களா? கை தட்டுங்க பார்க்கலாம், பின்னாலும் கை தட்டுங்க பார்க்கலாம். உங்களை ஒருவர் உங்கள் கணத்தில் பலான்னு ஒருத்தர் அறையிறார், நீங்கள் என்ன செய்வீங்க? உண்மை சொல்ல, யாரும் போய் சொல்லக்கூடாது. உங்களை ஒருத்தர் பொம்பளையோ ஆம்பளையோ நாத்தனாரோ மூத்தனாரோ அங்காளியோ பங்காளியோ பக்கத்து எதிர் வீட்டுக்காரனோ வேலை செஞ்சோ பலான்னு உங்களை ஒருத்தர் கண்ணில் அறையிறான், நீங்கள் என்ன செய்வீங்க? நம்ம சோபம் பார்த்தீங்களா? ஆனால் ஏசு சோபம் பார்த்தீங்களா? அதான் தெய்வம் தெய்வம், மனுஷன் மனுஷன். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. கன்னத்தில் தெய்வத்தை கன்னத்தில் அரைஞ்சாங்க. தெய்வத்தை முகம் காரி துப்புறான், தெய்வத்தை கொட்டுறான், தெய்வத்தை காலை போட்டு மிதிக்கிறான். தெய்வத்துக்கு பேர் வஞ்சிக்கிறவன், பிசாசு தலைவன். தெய்வம் ஏசப்பா அவ்வளோ பாடுபட்டார் ஐயா. பச்சை மரமே அந்த பாடு. நீங்கள் நீனாலும் எந்த மரமாக இருக்கிறோம்? நம்மளை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா, உங்கள் கணத்தில் அறையில் உங்களை யாராவது கோப்போடு பேசிட்டானா சாகருக்கு அந்த வார்த்தை எழுதில் வச்சிக்கின்னு நீ அன்றைக்கி சொல்லிட்டியே சாகர வரைக்கும் மறக்க மாட்டீங்க. இந்த சபைக்கு வந்து அதெல்லாம் மாறணும். நான் மாறம் பட்டம் பாஸ்டர்னா கத்தராச்சு நீங்களாச்சு. அல்லேலூயா. ஏசப்பா கன்னத்தில் என்ன பண்ணாங்க? அரைந்தோம். எத்தனை வருஷம் படிச்சீங்க? 27:5 படிங்க. 27 வருஷம் 5 வருஷம் வேகமாக படிங்க, இன்னும் 2-3 வருஷம் இருக்குது. அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதளித்தான். சேவல் கூவிட்டு மறுதளித்த பேதுருவை பாருங்க. ஆண்டவர் இப்பெல்லாம் செய்கிற பற்றிலாம் கூட இருந்த ஒருத்தன் பேதுரு பண்டிஷ ஒருவன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களை நினைப்பூட்டுக்கிறேன். அவர் மறுதளித்தார், யாருன்னே தெரியாது. 3 முறை மறுதளித்தார். எத்தனை முறைங்க? சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் நிறையா சபை விசுவாசி உள்ளே உட்காந்துக்கிறீங்க. இயேசு மறுதளிக்கிற கூட்டம். அந்த சபைக்கு போறியா? இல்லைங்க சும்மா போனேன், அங்கே ஒருத்தர் பார்க்க போனேன். மறுதளிக்கிறீங்க. சபையில் மறுதளிக்கிற பேதுரு, நம்பாத தோமா, காட்டி கொடுக்க யூதாஸ் சபைக்குள்ளே இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஊழிக்கார் இருக்கிறாங்க. நம்மெல்லாம் மாற்றப்பட வேண்டும். கையை தட்டுவோமா? மூன்று முறை மறுதளிக்கிறார். சேவல் கூவிட்டு தேவ பிள்ளைகளை முடிவு நினைவுப்பனே ரட்சிக்கப்படுவான். யாரெல்லாம் கடைசி வரைக்கும் ரட்சிப்பில் நிலையிருப்பீங்க? யாரெல்லாம் கடைசி மட்டும் ரட்சிப்பில் நிலையிருப்பீங்க? சொல்கிறவங்க கை ஊற்றி வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன கேள்வி கேட்டேன்? கடைசி வரைக்கும். அப்போ நீங்கள் சொன்ன பதில் யாரும் சொல்லலை. ஏன் தெரியுமா? அதுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லியிருக்கணும். என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்கணும்? ஆண்டவருடைய கிருபை இருக்குன்னு ஐயா. அதான் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கே பயமாகுது. நான் கடைசி மட்டும் இருப்பேனா? இயேசு வழி போயிடுவேனா? சூழ்நிலை தகுந்த மாறினா? கல்யாண விஷயத்தில், சாவு விஷயத்தில், பொருத்தன விஷயத்தில், உடன்படிக்கை இந்த சபைக்கு வருவேனா? ஏசப்படுவேனா? உங்களுக்கே டவுட் ஆகுது. ஆனால் பைபிள் சொல்லுது, முடிவு நினைப்புடைய ரட்சிக்கப்படுவான். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னால் முடியாத கர்த்தர் நடத்தும்னு சொல்லி ஜெபிக்கணும். கடைசி வரைக்கும் ரட்சிப்பிலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. படிச்சிட்டிங்களா? எந்த வருஷம் படிச்சிங்க? 25ஆம் வசனம், யோவான் 18:5 படிங்க. அல்லேலூயா. யோவான் 17:14 டக்குன்னு படிங்க. யோவான் 17:14 உற்சாகம் படிங்க. நான் உம்முடைய வார்த்தையை அவளுக்கு கொடுத்தேன். ஏசப்பா சொல்றாரு, நான் உலகத்தான் அல்ல, அதே போல நான் போதிக்கிற மக்கள், வசதி கேட்கிற மக்கள் உலகத்தார் அல்ல.
உலகம் அவர்களை பகைத்தது. உலகம் இன்னைக்கு நம்ம போன வாரம் சொன்னேன், அது முந்தின வாரம் சொன்னேன். ஏன் உலகம் ஏன் நம்ம பகைக்குது? உலகம் செய்கிற பாவங்களுக்கு நம்ம உடன்படலை, அதனால் உலகம் நம்மை பகைக்குது. அல்லேலூயா. யோவான் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்கள் அறிவேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. யார் அவன்? என்னுடனே அப்பம் புசித்தவன், ஏசப்பாவோட கூட சாப்பிட்டவன், படுத்தவன், கூட இருந்தவன் தான் ஏசப்பாவுக்கு தன்னுடைய குதிகாலை தூக்கினான். இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. விட்டு வந்த பாவம், விட்டு வந்த ஆராதனைகள், விட்டு வந்த சடங்குக்குள்ளே போயிடுறாங்க. ஆண்டவரை மறுதளிக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க, கைத்தட்டி சொல்றீங்க. உங்கள் மேலே, உங்கள் தலை மேலே யார் கை இருக்கணும்? முதல்ல உங்கள் தலை மேலே யார் கை இருக்கணும்? பவுலே சொல்ற தீமோத்தேயை பார்த்து, யார் மேலும் அவசரப்பட்டு கையை வைக்காத. தீமோத்தேயு ஒரு ஊழியக்காரன் தான். பவுல் அவனால் உருவாக்கப்பட்டவர் தான் தீமோத்தேயு. பவுலால் உருவாக்க தீமோத்தேயு. ஆனால் பவுல் சொல்றாரு, இளம் ஊழியக்கார தீமோத்தேயுக்கு நீ அவசரப்பட்டு யார் மேலே கை வைக்காத. பாருங்க, இன்னைக்கு உங்கள் மேலே யாருடைய கரம் இருக்குது? ஒரு மந்திரவாதி உங்களை தொடரானா, ஒரு பூஜாரி, ஒரு இந்து பூஜாரி, அந்த ஆவிதான் உங்களை அட்டாக் பண்ண. தப்பாக நினைக்காதீங்க. நிறைய பேர் பின்மாற்றம் ஆயிடுறீங்க, சூழ்நிலைக்கு எது போய் மாறிடுறீங்க. ஊழியக்காரன் கூட்டு கூட உங்களால் ஜெபிக்க முடியல, தடை. யாரோ ஒரு அந்நிய பூஜாரி, ஒரு மந்திரம் செய்கிறவன், ஒரு சூனியம் செய்கிறவன், அவன் தான் உங்கள் மேலே கை வைக்கிறான். அல்லேலூயா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த இருடியாம்பட்டு அந்த பாப்பா, அந்த பேர் நாங்க சலத் மேரியா, செலின் மேரி, அவங்க பையன் கல்யாணத்துக்கு போனோம். இருடியாம்பலம் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. அந்த அம்மா மட்டும் தான் சபைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பையன் பொண்ணும் கல்யாணம் ஆகி நாங்கள் மேலே போய் அப்படி எங்கள் காலை வந்து விழுறாங்க. அவங்க சடங்கு அது. ஆனால் பவுல் காலில் விழுந்தாங்க, தூக்கி விடுறார். நான் சாதாரண மனுஷன், நாங்கள்லாம் ஊழியக்காரனா கடவுள் கிடையாது. நீங்கள் நிறைய விசுவாசி ஊழிய கடவுள் ஸ்தானத்தில் வைக்க, அது ஒரு கண்ணி ஆகிடும், உங்களுக்கு ஆபத்தாயிடும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், உற்சாகமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. முதல் அப்ளிகேஷன், உங்கள் பாரம் கவலை முதல் அப்ளிகேஷன் போது ஏச பிரதம் பண்ணணும். பிறகு தான் ஊழியக்காருடைய காதுக்கு வரணும். நீ நிறைய விசுவாசிங்க என்ன பண்ணீங்க, எடுத்த உடனே ஃபோன், பாஸ்டர் ஐயா உங்கள் அப்ளிகேஷன் ஆட்ட போகிறீங்க, ஊழி காட்ட போகிறீங்க, அது உங்களுக்கு கண்ணி ஆகிடும். தேவனுக்கு தெரியப்போ தான் பிலிப்பியர் 6 சொல்லுது. பிலிப்பியர் 4 முதல்ல தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மனுஷனை மகிமைப்படுத்தக்கூடாது. மனுஷன் மகிமெல்லாம் போயிடும். மனுஷனை உயர்த்தி பேசுறது அது ஆபத்து. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஒரு மனுஷனுக்கு அவன் உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. மேன்மை பாடணும், கத்தரை குத்தே மேன்மை பாடணும், எல்லா பெயர் அவருக்கே போடணும். மனுஷனுக்கு வரக்கூடாது, எந்த மகிமையும் வரக்கூடாது. அல்லேலூயா. யோவான் 13:18 படிச்சிங்களா? கடைசியா யோவான் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், 37ஆம் வசனம், 40, 3 வசனம் படித்து முடிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், 37ஆம் வசனம், 40ஆம் வசனம். அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். அடுத்தது சொன்னேன். எத்தனை வசனம்? 37. எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து படிங்க. ஏசப்பா இவ்வளோ அற்புதம் செய்தார். அவர் காலத்தில் நல்லா கவனிங்க. ஏசப்பா இவ்வளோ அற்புதம் செய்தா இருக்கிறாங்க, செய்திருந்தோம் இயேசுவை நம்பவில்லை. அதான் அது அர்த்தம். மறுபடியும் ஒரு சத்தமாக படிங்க, மைக்கில் படிங்க, தயவுசெய்து மைக்கில் படிங்க. இந்த வசனம் மட்டும் 37ஆம் வசனம் மைக்கில் படிங்க.
அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் இயேசு தெய்வம் நூற்றுக்கணக்கான அற்புதங்களை ஜனங்கள் முன் செய்தோம், அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. இயேசுவை விசுவாசிக்கவில்லை. இதான் உலகம். எவ்வளோ மக்கள் பின்வாங்கி போறாங்க. வசனத்தின் மேல நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இயேசப்பா மேல நம்பிக்கை இல்லை. உலக மார்க்கமா யாரோட பேச்சை கேட்டு அவங்க போறாங்க. இது நம்மளாம் ஒரு பெருசா எடுத்துக்கூடாது. வசனம் தெரிஞ்சவங்க ஊழியக்காரங்க போயினே இருப்பாங்க. வசனம் தெரியாத ஊழியக்காரர் விசுவாசி சோர்ந்து போயிடுவாங்க. ஏசப்பா காலத்தில் எவ்வளோ அற்புதம் செய்தாராம், அப்பயும் ஜனங்க அவரை விசுவாசிக்கலையா. தெய்வத்துக்கே நம்மளை எந்த மூலை, வரவங்க வரட்டும், நம்புறவங்க நம்பட்டும், ஏசப்பா மேலே விசுவாசம் வைக்கிற வாழட்டும், இயேசுக்கா வாழ்கிறவங்க வாழட்டும், உலகத்துக்காக போகிறவங்க போட்டோம், நம்ம எல்லாத்துக்கும் ஜெபிக்கலாம். கடைசி வசனம், யாரு? புறஜாதிகள், அவிசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாத இருதயெல்லாம் கடினமாக இருக்கும், குணப்படாமல் இருக்கும்படிக்கு ஆரோக்கியமாக்காமல். பார்த்தீங்களா, அங்கே பார்க்குற பவுல் சொல்ல ஒரு நிருபத்தில், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவளுடைய கண்களை கூட்டாட்டம் பண்ணியிருக்கிறான். அங்கே பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்க்குறோம், தெய்வமே கர்த்தராக இயேசுவே ஜனங்களுடைய கண்களை கூட்டாட்டம் பண்ணியிருக்கிறார். ஏன் உணரலைங்க? இருதயம் கடினமாக்குது. சுவிசேஷம் சொன்னால் வரமாட்டான். ஏசப்பா ஒரு ரட்சகருப்பா, ஏசப்பா உன் பாவத்தை மன்னித்தார்ப்பா, உனக்காக சிலுவை அறையப்பட்டானா வரமாட்டான். ஏன் தெய்வத்தை விட உன் தெய்வம் பெருசா? அவன் இருதயம் ரொம்ப கடினமாக்குது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? படிங்க மறுபடியும். கண்களால் காணாமலும் இருதயத்தை உணராமலும் குணப்படாமல் இருக்கும்படிக்கு நான் அவர்களை சுகம் விடுதலை பண்ணாதபடிக்கு அவர் கண்களை குருடாக்கி. பார்த்தீங்களா, பேசாத கல்லோ மண்ணுவோ, கண் இருக்காது, காது இருக்காது, மூக்கு இருக்காது, அது போய் நிற்கிறான், அதை உணர்வடைகிறான், அதுகிட்ட திருப்தி அடைகிறான், இன்னொன்னவோ பண்ணுறான், யாகம் பூஜெல்லாம் பண்ணுறான், அது மேலே நம்பிக்கை வைக்கிறான். ஆனால் மெய்யான தெய்வம் இயேசு அறிய அவன் கண்கள், அவன் இருதயம் குணப்படலை, கடினமாக்குது. நான் குணப்படுத்த மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணாரான்? அப்படியே அவன் கண்ணில் கூட்டாட்டம் பண்ணியிருக்கிறான். ஏசப்பா செய்கிறான். 2 வகை கூட்டம். நீங்கள் விக்கிரகத்தை நம்பி, பல தெய்வத்தை நம்பி, சிலை வழிபாடு நம்பி, மரம், தேர், கல், வெள்ளி, பொண்ணை நம்பி எவ்வளோ கூட்டம் போகுது. அதை நம்புகிறான். அது ஒரு ஸ்டாச்சு தான், அது பேசாது, ஜீவன் இருக்காது. ஆனால் உயிருள்ள தேவன் நம்புப்பா, வாப்பா ஆலயத்துக்கு, பைபிள் படிப்பா, வசனத்தை விசுவாசிப்பா, ஏசப்பா நம்பிக்கையாக இருப்பானா, அவன் இருதயம் வரல. எனக்கு இந்த தெய்வம்லாம் பிடிக்காதுங்க, இந்த கோயிலாம் பிடிக்காதுங்க. மலை மேலே ஒன்று உக்காந்துக்கிறா. பார்த்தீங்களா, எங்கே உட்காந்துக்கிறாரா? சத்தமாக சொல்லுங்கள். மலை மேலே ஒன்று, மலை மேலே ஒன்று. எப்படி உட்காந்து நண்டு போய், அது நண்டு போய் மேலே உட்காந்துச்சு அந்த தெய்வம். அந்த தெய்வம் மலை மேலே எப்படி போய் உட்காந்துச்சு? தூக்கின்னு போகிறாங்க, தூக்கின்னு போகிறான். அது மேலே நம்பிக்கையா? இந்த கோயிலாம், உங்கள் கோயில் என்னங்க, உங்கள் கோயிலில் ஒரு சிலையும் கிடையாது, ஒரு அம்மா ஃபோட்டோ, எந்த ஃபோட்டோ இருக்காது. அவர் ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பேசுகிறார். எப்படி பேசுவார்? வார்த்தை மூலம் பேசுவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தெய்வத்து மேல் நம்பிக்கையில் அவனுக்கு, அவன் கண்ணை ஆண்டவர் கூட்டாட்டம் பண்ணிட்டாரான். அவன் குணப்பட மாட்டான்ட்ட ஆண்டவர், ஆரோக்கியம் அடைய மாட்டான்ட்ட ஆண்டவர். லட்சக்கணக்கான மக்கள், ஆனாலும் அவங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். உன் சொந்த பந்தம் அதில் இருக்கிறாங்களே, கண்களையும் மூடுவோமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கண்களையும் மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட வார்த்தைக்காக அநேக வார்த்தைகள் யோவான் சுவிசேஷத்தில் நம்ம தெரிந்து கொண்டோம். கர்த்தர் நினைப்படுவோம். கரைகளை தட்டி கர்த்தர் நாம மேம்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் சொத்து பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசின வார்த்தைகள் ஒரு சில வார்த்தையாக டச் ஆகி கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளோட பேச இடைப்படும்.